வணக்கம் மண் வாசனை சொந்தங்களே. உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் இன்றும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நியாயமான பரிசு தென்மராட்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றிரவு 8 மணியில் இருந்து கூடிய கூட்டம் எதற்கானது என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்குமான கூட்டமாக அது தானாகவே இணைந்த கூட்டமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தென்மராட்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் மதிப்பிற்குரிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசாக மக்கள் வெள்ளம் அலைபோல் திரண்டு வந்திருந்தார்கள். A9 வீதி முழுவதுமாய், குறிப்பாக சாவகச்சேரி நகரம் முழுவதுமாக மக்கள் வெள்ளம் நிரம்பியிருந்தார்கள். அவர்களுடைய கோஷங்கள் வானுயர் ஒலித்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு அங்குள்ளவர்களின் கோஷங்களாக பின்வரும் கோஷங்கள் எங்களால் பதிவு செய்யப்பட்டன. உண்மையிலேயே மக்கள் தெய்வத்தை விட மேன்மையானவர்களாக உயர்ந்தவர்களாக வைத்தியர்களை நினைத்திருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய நோய் சம்பந்தமான தீர்வுகள் தெய்வத்தை விட அதிக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய வைத்தியர்களால் சுகமாகும் என்பது அவர்களுடைய காலங்காலமான நம்பிக்கை. ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது ஒரு வைத்தியர் அந்த நோயாளியை எவ்வாறு பார்வையிடுகின்றார், எவ்வாறு பக்குவமாக அந்த நோயாளியினுடைய வருத்தத்தை அல்லது நோயை குணப்படுத்துகிறார் என்பதில்தான் வைத்தியர் தெய்வத்தை விட உயர்ந்தவராக பார்க்கப்படுகின்றார். இருந்த பொழுதிலும் நாங்கள் இறந்த பிறகு நாங்கள் என்னவாகுவோம் என்பது எங்கள் எவருக்குமே தெரியாத ஒன்று. நாங்கள் இறந்த பிறகு வைத்தியர்கள் எங்கள் உடலை, வெறும் உடலத்தை என்ன செய்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாத ஒன்று. ஆனால் அது நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக அங்கு இருக்கக்கூடிய நேர்மையான அர்ச்சனா போன்ற வைத்தியர்களால் அது வெளிக்கொணரப்படுகிறது. அவ்வாறு வெளிக்கொணரப்படுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு பெரும் ஆச்சரியமும் பிரமிப்புமாக இருக்கிறது, கோபமும் வருகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் தான் இப்பொழுது அண்மை நாட்களாக அர்ஜுனா அவர்களால் வெளியிடப்பட்டு வந்தது. பெரும்பாலும் அநேகமான மக்கள் அரசாங்க வைத்தியசாலைகளை நம்பி சேவைகளை பெறச் செல்வது பணப்பிரச்சனை என்பது பிரதான காரணமாகிறது. அவ்வாறு பணப்பிரச்சனையால் செல்லுகின்ற நோயாளிகளுக்கு நீங்கள் சில வைத்திய பரிசோதனைகளை வெளியில் தனியார் நிறுவனங்களிடம் சென்று மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக இரத்த பரிசோதனைகள் மற்றும் சில முக்கிய உடல் பரிசோதனைகளை வெளியில் சென்று நீங்கள் செய்யுங்கள் என்கின்ற பொழுது அரசு வைத்தியசாலைக்கு சென்றாலே இவ்வளவு பணம் செலவாகிறது என்பது பாமர மக்களினுடைய ஒரு மனம் நோகின்ற செயற்பாடாக இருக்கிறது. எனவே பணப்பிரச்சனையால் தான் நாங்கள் அரசு வைத்தியசாலைக்கு வருகிறோம் என்ற நிலை இப்பொழுது மாறி எங்கு சென்றாலும் பணம் தான் செலவாகும் என்கின்ற நிலைமை மக்களிடையே உருவாகி இருக்கிறது. உண்மையில் அந்த அரசு வைத்தியசாலையால் அது முடியாத காரியம் என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அது முடியுமாக இருக்கக்கூடியதாக ஏன் அவர்கள் வெளியில் அனுப்பப்படுகிறார்கள் என்ற கேள்வி மக்களுக்கு மிக நீண்ட காலமாகவே இருந்தது. அதற்கான தீர்வைத்தான் போட்டுடைத்தார் வைத்தியர் அர்ஜுனா. எனவே வைத்தியர் அர்ஜுனா மீதான இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது அவரை பழிவாங்க வேண்டும், அல்லது அவருடைய நேர்மைக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும், அல்லது அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்ற கொள்கைகள் மக்களால் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. எனவே மக்களினுடைய இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றே நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம். எனவே நீதி வெல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்துமாகும். அதைத்தான் நாங்களும் வெளியிடுத்துகிறோம். இந்த காணொளி மூலமாக அதைத்தான் நாங்கள் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தோம். தொடர்ந்தும் உங்களுக்காய் நாங்களும் பயணிப்போம். இணைந்திருங்கள் மண் வாசனையோடு. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.